இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடல் பாலம் 65 கிலோமீட்டர் ரூபாய் 26,000 கோடி. சென்னை கடலில் வரும் ராட்சச பாலம். சென்னை மாநகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் எண்ணூரிலிருந்து பூஞ்சேரி வரை 65 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலுக்கு மேலே பாலம் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சட்டமன்றத்தில் ஏப்ரல் மாதம் தெரிவித்தார். இதற்கான டெண்டர் பணிகள் விரைவில் நடக்க உள்ளது. இந்த திட்டத்துக்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக அரசு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. ஒருவேளை இந்த திட்டம் ஒப்புதல் பெற்று காட்டப்பட்டால் இது இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாக இருக்கும். தற்போது 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் பாலமே இந்தியாவின் நீளமான கடல் பாலமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 25,000 கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புதிய கடல் பாலம் திருவான்மியூரிலிருந்து மாமல்லபுரம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நகரின் பல பகுதிகளிலும் இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாதகங்களில் ஒன்று இது கடலுக்கு மேலே அமைக்கப்பட இருப்பதுதான். பாலம் குடியிருப்பு பகுதியில் வழியாக செல்லாததால் நிலம் கையகப்படுத்துவதின் தேவை குறைவாகவே இருக்கும். இதன் விளைவாக உள்ளூர் சமூகங்களுக்கு குறைவான பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் மீனவர்களிடமிருந்து எதிர்ப்பு வருவதற்கான வாய்ப்பும் குறைவு. எனவே முந்தைய சாலை திட்டங்களில் நிலம் கையகப்படுத்தல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. பாலம் கட்டும் பணி பல்வேறு கட்டங்களாக நடைபெறலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் கட்டமாக கலங்கரை விளக்கம் முதல் கொட்டிவாக்கம் வரை பாலம் கட்டப்படலாம். பின்னர் அது வடக்கு நோக்கி எண்ணூர் வரையிலும் தெற்கு நோக்கி பூஞ்சேரி வரையிலும் நீடிக்கப்படலாம். இந்த கடல் பாலம் சிறந்த சாலை மற்றும் துறைமுக இணைப்பை மேம்படுத்தும் அரசின் தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது. எண்ணூரை பூஞ்சேரியுடன் இணைக்கும் 133 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை வெளிவட்ட சாலைக்கு இது உறுதுணையாக இருக்கும். தமிழகத்தின் கடற்கரையோர பயணத்தை இந்த பாலம் மாற்றியமைக்கும் என்று அரசு நம்புகிறது. தற்போது இந்த திட்டம் சாத்தியமாகுமா என்பதை தீர்மானிக்கும் சாத்தியக்கூறு ஆய்வு முடிவுகளுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள்.